வணிக தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் முதலே சொன்னேன். பாண்டிய நாட்டு பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும் பெருசா அங்க பார்க்கப்படல, பெண்களையும் ஒரு போர் வீராங்கனையா தான் பார்த்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க ராணிகளா பல பெண்கள் தன்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் வழிவகுத்தாங்க. இப்போ இந்த இடத்துல தான் ராணி செம்பவளம் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இப்போ ராணி செம்பவளம் வீராங்கனையா இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு வணிகங்களோட நுட்பங்களும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து பிற நாட்டுக்கு போய் அங்க இருந்து வணிகங்களை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அதையும் தாண்டி பல வணிக தொடர்புகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. இப்போதான் ட்விஸ்ட். இப்போ கொரிய நாட்டுல இருக்கிற ஒரு மன்னனுக்கு கனவு வருது, தெற்குல இருக்கிற வர ஒரு பொண்ணுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிற பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி கனவு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் வரப்ப இங்க செம்பவளமோட அப்பா அந்த அரசருக்கும் என்ன கனவு வருதுன்னா, உன் பொண்ணுக்கு தூர தேசத்துல இருந்து தான் ஒரு பையன் வருவான் அப்படின்னு கனவு வருது. இந்த நோக்கத்தை கொண்டுதான் செம்பவளம் அப்பா செம்பவளத்தை இப்ப தூர தேசத்துக்கு அனுப்புறாங்க. இப்போ அதே மாதிரி வணிக தொடர்பை முடிச்சு கடைசியா கொரிய நாட்டுக்கு போகும்போது, அதாவது கயா அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போகும்போது அந்த கொரிய அரசரை சந்திக்கிறாங்க. முதல்ல நட்பா இருந்தாலும் அதுக்கப்புறம் காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்க வம்சாவழியை சார்ந்த 80 லட்சம் பேர் இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிகமான குழந்தைகளை பெற்றிருக்காங்க. ஸோ இவங்களோட வம்சாவளியில இருந்து வந்த எல்லாருமே அந்த தமிழ் இன்ஃபுளுன்ஸ்லயே வந்திருக்கிறாங்க. அதாவது இவங்க ராணியா இருக்கிறப்பவே இவங்களோட பேர்ல இருந்து வர்றதை தாண்டி இவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் பெரிய இன்ஃபுளுன்ஸா போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு சின்ன வார்த்தை புது ட்ரெண்டிங் ஆனோடனே நம்ம எல்லாருமே அதை எடுத்து பேசணுமோ, அதே மாதிரி தான் அந்த கண்ட்ரிலே நடந்திருக்கு.